அனைவருக்கும் வணக்கம். ஸ்ருதி ஹெர்பல் லேபரட்டரிஸ்ல இருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி. இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஆளை கூப்பிட போறோங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேட்ச்ல வந்து பேசினாங்க இல்லையா, கீதா சரவணன். அவங்க 8வது பேட்ச்ல கெஸ்டா வந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க என்ன தெரியுங்களா, புதுசா சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், உங்ககிட்ட நான் காட்டணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா வந்திருக்காங்க. அவங்க சொல்ல உங்களோட சேர்ந்து நானும் கேட்க போறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் கீதா சரவணன், திருச்சி சஞ்சீவி நகரில் இருக்கேன். ஸோ நான் முதல் பேட்சில் வந்தேன். 8வது பேட்ச்லேயும் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணாங்க. இப்போது நான் அவங்க கொடுத்த அடுத்தடுத்த வாய்ப்பு மூலயமா நான் இன்றைக்கி டீ அண்ட் ரைஸ் அதில் என்னோடய ப்ராடக்ட் செலக்ட் ஆகிருக்கு. என்னோடய ப்ராடக்ட்னால் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியும். மேடமோட வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரியும். நான் வந்து டவல் பொக்கேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த டவல் பொக்கேஸை இப்போ நிறைய மதிப்பு கூட்டல் பிரகாரம் நிறைய மாதிரியான மாடலில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் மேடம்கிட்ட காமிச்சிட்டு அவங்கக்கிட்ட எனக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் வாங்கணும். எனக்கு மெயினாக நான் மேடமை பார்க்கணுன்னு நினச்சதுல அதுக்காக தான். ஸோ அவங்களோட பிளெஸிங்ஸ் எனக்கு எப்போவுமே தேவைப்படுது. அதுக்காக தான் நான் அவங்ககிட்ட காமிச்சிட்டு, மேம் இதெல்லாம் நான் புதுசாக பண்ணியிருக்கேன் பாருங்கள் மேம் அப்படின்னு காமிக்கணும். ஸோ எனக்கு அது இது ரொம்ப மகிழ்வான தருணம் எனக்கு. ஸோ அதுக்காக தான் நான் மேடம் எனக்கு பார்க்க வந்திருக்கேன். ஸோ என்னோடய ப்ராடக்ட் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்தப்போ நான் இந்த மாதிரி மதிப்பு கூட்டல் பொருள் மாதிரி டெடிபியர் மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் பேட்சில் வந்துருந்தப்பையும் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. இந்த மாதிரி டெடிபியர்ஸ் ஹேண்ட் டவல் சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் பண்ணது டெடிபியர் மாதிரி. ஸோ இது ரோஸ் மாதிரி. இது வந்து இதில் ஏதாவது நம்ம ஹிடன் பண்ணி நமக்கு யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா இதில் நம்ம ஹிடன் பண்ணி நம்ம ஏதாவது அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கணும்னா இந்த பொம்மைக்குள்ளே வச்சு நம்ம கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான பேட்டர்னில் இப்போ செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போது இந்த மாதிரி பொக்கேஸ் நம்ம ரியல் பொக்கேஸ் பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ அதேவே பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக பேப்பர், ஹேண்ட்மேட் பேப்பர் இருக்கு இல்லைங்களா, அந்த பேப்பரில் பண்ணது. இதுவும் டவலுங்க, டவலில் பண்ண ஒரு ஒர்க்கு தாங்க இது. ஸோ இது பேம்போ பேஸ்கெட்டில் பண்ண ஒரு டவல் பொக்கே. ஸோ இதுக்குள்ளே டவல் இதை இந்த மாதிரி ரேப்பர் ஷீட் போட்டு ரேப்பர் கவர் போட்டு ரேப் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் ஃபஸ்ட்லேயே பார்த்துருக்கலாம். இது மாதிரி டவலில் பண்ண பொக்கே. இதுதான் என்னோட ஓன் ஐடியா, ஓன் இனோவேஷன். இதுதான் மேடம்கிட்ட காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட் பேட்சில் காமிச்சிருக்கேன். 8th பேட்ச்லேயுமே அவங்களுக்கு நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணேன். மேம் கிட்ட கொடுத்து அப்போயுமே நான் என்னோடய ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக தான் வந்திருந்தேன். ஸோ இதுதான் மேடம் கிட்டே நான் ஃபஸ்ட் டைம் காமிச்சிருந்தது. இந்த மாதிரி பேம்போ பேஸ்கெட்டில் கொஞ்சம் ப்ரீமியம் டவல்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு, ஸோ இது என்னோடய ஐடியா. ஸோ இந்த மாதிரியான பொருட்களாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி கிளாஸ் கற்றுக்கணும், இல்லை இது மாதிரி உங்களுக்கு ஆர்டர் பண்ணணுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன். அதில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன மாதிரி நிறைய பெண் தொழில் முனைவர்களுக்கு மேடம் நிறைய வாய்ப்பு வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வாய்ப்புக்களை நீங்கள் முறையாக பயன்படுத்திக்கோங்க. மேடம் முன்னால் சொன்ன மாதிரி முறையாக எல்லா ப்ராப்பரான சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ அது கண்டிப்பாக மேம் சொன்ன மாதிரி அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. இதுக்கு முன்னாடி பேசின தொழில் முனைவர்களுக்கும் சரி, இதுக்கப்புறம் வந்து பேச போகிற தொழில் முனைவர்களுக்கும் சரி, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு இருக்கேன் கீதா சரவணனை பற்றி. அவங்க என்ன ஒரு சின்ன முன்னேற்றம் இருந்தாலும், ஒரு ஃபோன் கால் வந்தால் கூட எனக்கு உடனே கூப்பிட்டு, மேடம் எனக்கு இவங்ககிட்ட இருந்து ஃபோன் கால் வந்துச்சு, எனக்கு நான் இந்த இடத்துக்கு போகிறேன், எனக்கு இந்த ட்ரைனிங் கிடச்சிது அப்படின்னு ஃபஸ்ட்டு பேட்சில் வந்து பேசுனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கூப்பிட்டு சொல்லுவாங்க. இதை நான் அவங்ககிட்டயே பலமுறை சொல்லியிருக்கேன். ஒரு 300 தொழில் முனைவர்களுக்கு மேலே வந்து பேசிட்டு போயிருக்காங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் எனக்கு அப்டேட் கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம்னு. அதனால் எப்போ நான் திருச்சி வந்தாலும் யாருக்கு கூப்பிடணும் இல்லையோ கீதா சரவணன் கூப்பிட்டு சொல்லிடுவேன், நான் வந்திருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. போன வாட்டி திருச்சி வந்திருந்தப்போ கூட அவங்க வந்தாங்க, பார்க்கணுன்னு வந்தாங்க. ஆனால் நான் கோவிலுக்குள்ளே இருந்ததுனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அவங்க கிளம்பி போயிட்டாங்க. எனிவே அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் தான் சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு சின்ன முன்னேற்றம் இருந்தாலும் உடனே கூப்பிட்டு சொல்லுவாங்க, ரொம்ப ஆசையாக வேற சொல்லுவாங்க. அதுவும் மேம் இந்த மாதிரி நடந்துச்சு தெரியுங்களா, இது வந்துச்சு தெரியுங்களா, எனக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு, நான் அனுப்பி விட்டேன், நம்ம வீடியோ பார்த்துட்டு தான் கூப்பிட்டாங்க, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அது ரொம்ப, அதாவது எனக்கு எவ்வளோ காசு பணம் வந்தாலும் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் கொடுக்கறது என்ன, அதை நம்மளை ஞாபகம் வச்சு கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை ஃபஸ்ட் பேட்ச்லேருந்து கீதா சரவணன் எனக்கு கொடுத்துட்ருக்காங்க. எனிவே ரொம்ப தேங்க்ஸ்மா, அதுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா மேலும் மேலும் முன்னேற வாழ்த்துக்கள். நிறைய ஆர்டர்ஸ் எடுங்க, நிறைய ட்ரைனிங் கொடுங்க, நிறைய தொழில் முனைவர்களை உருவாக்குங்க. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச்.